வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. கதை நிலவு டாக்கீஸ்க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நிறைய பேர் கிரீப்பி பாஸ்தா ஸ்டோரிஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது மாதிரி நிறைய கிரீப்பி பாஸ்தா ஷார்ட் ஸ்டோரிஸ் வெளியிடலான் இருக்கேன். மறக்காமல் உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் விமர்சனங்களையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். அந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் சொல்லிக்கொள்ளும்படியான எந்த இடமும் தங்குவதற்கு கிடைக்கும் என்று மாதேஷுக்கு தோன்றவே இல்லை. பெட்டியும் கையுமாக நின்று கொண்டிருந்தவனுக்கு எரிச்சலாக வந்தது தன் அலுவலக மேலாளரை நினைத்து. மனுஷன் எத்தனை நாளா தன்னை பழிவாங்க காத்து கொண்டிருந்தாரோ தெரியல. இல்லை என்றால் இப்படி ஒரு பழங்கால குக்கிராமத்திற்கு தன்னை ஒரேடியாக போகச் சொல்லி உத்தரவிட்டிருப்பாரா? ரயில் நிலையத்திலிருந்து இந்த ஊருக்கு வருவதற்கு வண்டிகள் ஏதுமே கிடைக்கவில்லை. இத்தனைக்கும் குதிரை வண்டிகள் நிறைய ரயில் நிலைய வாசல் இருந்தனதான். ஆனால் ஊரின் பெயரை கேட்டதும் யாரும் முன்வரவில்லை. ஒரே ஒரு மாட்டு வண்டிக்காரன் மட்டும் இவன் பரபரவென முழித்து கொண்டு நிற்பதை பார்த்துவிட்டு கூட கொஞ்சம் காசை கேட்டு வாங்கி கொண்டு ஊர் எல்லையிலேயே இறக்கி விட்டு விட்டான். இறங்கும் முன் அந்த வண்டியோட்டி சொன்னது நினைவுக்கு வந்தது மாதேஷுக்கு. அதோ தூரத்துல தெரியுது பாருங்க சார், ஒரு பெரிய புளிய மரம். அதை தாண்டி போனா பெரிய கண்மா வரும். அதை தாண்டி நடந்தா ஊரு கண்ணுல படும். அவ்வளவும் குடிசை விடுங்க சார். ஆளுங்க யாரும் எதுக்காகவும் ஊரை விட்டு இந்த பக்கம் வரமாட்டாங்க. வெளியாட்களையும் உள்ள விட மாட்டாங்க. ஊர் கட்டுப்பாடு அப்படி. உங்களை எப்படி உள்ள விட போறாங்களோ தெரியல. பாவம் சார் நீங்க. சொன்ன அவன் முகத்தில் தெரிந்தது எதுவோ பயமா, திகிலா, எச்சரிக்கையா. இறக்கி விட்டு பஸ் போய்விட்டது. அந்த இடத்துக்கு அவனை தவிர யாருமே அந்த ஊரில் இறங்கவில்லை. சூரியன் மேற்கில் ஆரஞ்சு பழமாய் இறங்கிக் கொண்டிருந்தான். தூரத்து ஒற்றை பனைமரமும் புளிய மரமும் இரண்டு பக்க பொட்டல் வெளிகளும் ஆரஞ்சு நிறத்தில் ஜொலித்தன. சாலையிலிருந்து பிரிந்த மண் ரோட்டை பார்த்தான் மாதேஷ். சரியான ஒற்றையடி பாதை. எல்லையில் ஒரு சுமைதாங்கி கல் இருந்தது. துருப்பிடித்த ஒரு போர்டு கண்ணில் பட்டது. தங்கி சாவானூர். பெயரே படு வித்தியாசமாக வில்லங்கமாக தோன்றியது அவனுக்கு. அதென்ன தங்கி சாவானூர்? என்ன அர்த்தம் இதற்கு? இந்த ஊருக்குள் சென்று தங்கி மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யணுமா? ஒரு வாரம். அரசாங்க அலுவலகத்தில் வேலை இல்லை என மறுக்க முடியாது. எலெக்ஷன் வந்தாலே அரசு அதிகாரிகளும் ஆசிரியர்களும் தானே எலெக்ஷன் வேலைக்கு பாரம் இழுக்க வேண்டும். கிளம்பும் போதே மனைவி கனகா சொல்லித்தான் அனுப்பினாள். தோ பாருங்க, அது என்னமோ தெரியல, பேரே பயங்கரமா இருக்கு. அங்க யார்கிட்டையும் தேவையில்லாம பேச்சு கொடுக்காதீங்க. ஒரு கோயில் இடமா பார்த்து தங்கிக்கிடுங்க. கிராமத்து கோயிலெல்லாம் பூட்டாம தான் இருக்கும். முன்னாடி பெரிய மண்டபமோ திண்ணையோ இருக்கும். பாத்ரூம் இல்லைன்னா ஊரு கண்மா பக்கம் ஒதுங்கிக்கங்க. நாடு விட்டு நாடு தாண்டி தனி தீவுக்கு போற மாதிரி சொல்கிறாளே என எரிச்சலாக வந்தது. அப்போது வந்து பார்த்த பின் தான் தெரிகிறது தனித்தீவுதான் என்பது போல இந்த கிராமம். குறிப்பேட்டில் உள்ளபடி மொத்தமே 774 மக்கள்தான் அந்த ஊரில். யாருக்கும் ரேஷன் கார்டு கூட கிடையாதாம். வேண்டாம் என சொல்லிவிட்டார்களாம். கரண்ட் வேண்டாம் என சொல்லிவிட்டார்களாம். இவ்வளவு ஏன், ரோடு கூட போடக்கூடாது என சொல்லிவிட்டார்களாம். இவர்கள் வேண்டாம் என்றால் ஆயிற்றா? 774 வாக்குகள் ஆயிற்றே. அரசியல்வாதிகள் விடுவார்களா என்ன? லோக்கல் எலெக்ஷன் வந்தா ஒரே கலைபரம்தான். ஊரின் உள்ளே செல்லும் ஓட்டுவாதிகள் ஏனோ பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி வந்து விடுவார்களாம். ஏனென்று தெரியாது. அந்த ஊருக்கு கணக்கெடுக்க ஆட்களை அனுப்பிவிடுங்கள் என சொல்லிவிட்டதன் விளைவு மாதேஷ் தன்னந்தனியனாக ஊரை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான். அரை மணி நேரம் மூச்சு வாங்க நடந்ததில் ஊர் வந்தது. இரவு 7:30 மணியை நெருங்கி இருந்தது. ஊரில் ஒருத்தர் கூட வெளியே இல்லை. குடிசை வீடுகளின் மூடிய கதவிடுக்கின் வழியே சிம்னி விளக்கின் வெளிச்சம் கசிந்து கொண்டிருந்தது. பேச்சு குரல்கள் எதுவும் கேட்காமல் கம் என்றிருந்தது அந்த பகுதியே. யார் வீட்டு கதவை தட்டுவது? குழப்பமாக பார்த்தவாறே இருந்த 5 தெருவையும் சுற்றி சுற்றி வந்தான் மாதேஷ். எங்கும் ஒரே இருட்டு மயம். நாய் பூனை கூட கண்ணில் படவில்லை. குடிசை வீடுகளின் கதவிடுக்கின் வழியே தெரிந்த சிம்னி விளக்கின் வெளிச்சம் கூட இப்போது சுத்தமாக இல்லை. சுவர் கோழிகளின் ரீங்காரம் மொய் என இடையராது கேட்டுக்கொண்டிருந்தது. மண் குடிசைகள் அவ்வளவும்.
கூரைகள் பனை ஓலையால் வேயப்பட்டிருந்தன. அங்கங்கே இடிந்து போன மண் வீடுகள் நிறைய கண்ணில் பட்டன. சுற்றி சுற்றி வந்து களைத்து போன மாதேஷ் களைப்பாக திட்டு ஒன்றின் மேல் உட்கார்ந்து கொண்டான். நல்ல அமாவாசை இருட்டு. ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான். ஒரு கோயில் கூட கண்ணுல படல, திண்ணையும் இல்ல. எங்கே தங்குவது, படுப்பது? சற்று நேரத்துடன் கிளம்பி இருந்தால் இந்த அகால நேரத்தில் இப்படி வந்து சிக்கி இருக்க மாட்டான். அகாலமா? மாலை 7 மணி அகாலமா? ஆமாம் என்றது அவன் உள்மனது. அட மடையா, இது என்ன உன் பட்டணமா? கிராமத்தினருக்கு 6-7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துவிடும் பழக்கம் இருக்கும். அப்பொழுதுதான் விடிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து காடு கழனி விவசாய வேலைகளை பார்க்க ஏதுவாக இருக்கும் என்றது அவன் அறிவு. இப்போது என்ன செய்வது? யோசனையுடன் ஒரு சிகரெட்டை எடுத்து பத்த வைக்க தீக்குச்சியை கிழித்தான். அப்பொழுது சரையலென அவனை யாரோ கடந்து போனது போல் தெரிந்தது. விசுக்கென எழுந்தான். யாரது? எங்க யாரு? ஹலோ என்றான் உரக்க கத்திய குரலில். மீண்டும் இன்னொரு தீக்குச்சியை பற்ற வைத்தான். பெட்டியை எடுத்துக்கொண்டு நடந்தான். தீக்குச்சி வெளிச்சத்தில் சற்று முன்னால் யாரோ நடந்து போவது மங்கலாக தெரிந்தது. ஏங்க, யாருங்க? கொஞ்சம் நில்லுங்க கத்தினான். பதில் இல்லை. தீக்குச்சி கையை சுட என்றபடி அதை கீழே போட்டுவிட்டு முன்னால் தெரிந்த உருவத்தை குறிவைத்து ஓடினான். அவன் ஓடினாலும் நடந்து சென்ற அந்த உருவத்தை நெருங்க முடியவில்லை அவனால். இவன் கிட்ட நெருங்கும் போதெல்லாம் அது முன்னேறி நடந்தது. இவன் கூப்பிட்டு கூப்பிட்டு அலுத்து போனான். காது கேட்காத ஒருவேளை ஆனா பெண்ணா அதுவும் தெரியவில்லை. வெள்ளை முட்டாக்கு போட்டிருந்தது போல் தெரிந்தது. சரி, எப்படி இருந்தாலும் அது தன் வீட்டுக்கு தானே போகும். அப்போது பிடித்து கொள்ளலாம் என்ன முடிவுக்கு வந்தவனாய் முன்னால் நடந்து போகும் அந்த உருவத்தையே தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தான் மாதேஷ். காற்றில் குளிர் போக போக அதிகமானது போல் தெரிந்தது அவனுக்கு. கைகளை பரபரவென தேய்த்தபடி நடந்தான். சற்று தூரத்தில் வெளிச்சமாய் புகையுடன் ஏதோ ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அப்பாடா, ஏதோ குடியானவர்கள் நெருப்பு காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் போல என நினைத்தான். அந்த உருவமும் அந்த வெளிச்சத்தை நோக்கியே நடக்க ஆரம்பித்தது. இவனும் அதை பின்தொடர்ந்தான். காற்றின் வேகம் கூடியது. மரங்கள் உய் என்ற சத்தத்துடன் காற்றோடு சேர்ந்து கொண்டு சலசலத்தன. எங்கிருந்தோ கோட்டான்களின் சத்தம் கேட்டு காதை துளைத்தது. ஏதேதோ வினோதமான குரல்கள் எல்லாம் கூட கேட்க துவங்கின. மாதேஷுக்குள் இப்பொழுது அச்சம் முளைத்தது. இது எந்த இடம்? இங்கே வீடுகள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லையே. சட்டையும் பேண்ட்டும் உயர்வியில் சொதத்து போனது அவனுக்கு. பேசாமல் திரும்பி போய்விடலாமா? மனம் நினைத்த வேளையில்தான் அது நடந்தது. அவன் முன்னால் நடந்து சென்று கொண்டிருந்த உருவம் டக் என நின்றது. இவனும் நின்றான். ஏங்க, யார் இது? நான் ஊருக்கு புதுசுங்க. ஊர்ல தங்குறதுக்கு இடம் வேணும். இங்க எங்கேயாவது தங்க இடம் கிடைக்குமா? ரொம்ப நேரமா உங்களை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். குரலில் நடுக்கம் கூடியபடி அவன் சொல்ல அந்த உருவம் மெதுவாக திரும்பியது. முகம் இவனுக்கு தெரியவில்லை. என் கூட வாங்க என்றது அந்த குரல். பா, குரலா அது? தகரடப்பாவை உருட்டி விட்டதுன்னு சொல் ஒரு மாதிரி. அது ஆண் குரலா பெண் குரலா இனம் பிரிக்க முடியவில்லை இவனால். மாதேஷுக்கு ஏதோ தவறாகப்பட்டது. பேசாமல் ஏதாவது குடிசை கதவை தட்டி கூட உதவி கேட்டிருக்கலாமோ? இந்த இடம், இந்த உருவம். சுற்றி சுற்றி பார்த்தவன் திடுக்கிட்டான். சற்று முன்னால் எரிந்து கொண்டிருந்த நெருப்பின் வெளிச்சம் அதனுடைய ஒளிப்பட்டு ஒரு பழைய போர்டு கண்ணில் பட்டது. தங்கிச் சாவான் மயானம். என்ன சுடுகாடா? அப்படியென்றால் அங்கு எரிவது பிணமா? அச்சம் பாம்பாய் நெளிய நடந்து சென்ற மாதேஷ் அப்படியே நின்றான். சற்று முன் நடந்து சென்ற அந்த உருவம் அந்த எரியும் சிதையின் அருகில் வந்து அந்த பக்கமாக போய் சென்று நின்றது. இப்பொழுது நெருப்பு வெளிச்சத்தில் அதன் உருவம் தெள்ள தெளிவாக தெரிந்தது மாதேஷுக்கு. அந்த உருவமா? இல்லை, அது உருவமே இல்லை. ஹால் போல வெள்ளை துணியை போர்த்திய அதன் முகம் எதுவுமின்றி முழுக்கென இருந்தது. கையும் இல்லை, காலும் இல்லை. மாதேஷுக்கு இதயம் தாறுமாறாக எகிர தொடங்கியது. மூளைக்குள் ஏதோ ரசாயன மாற்றங்கள் நிகழத் துவங்கின. ஓட பார்த்தான், முடியவில்லை. இப்பொழுது எரியும் சிதையும் அதன் அருகே நின்ற உருவமும் அவனை நெருங்கி வந்தன. ஒரு எட்டு கூட நகர முடியவில்லை இவனால். குரலும் எழும்பவே இல்லை. தங்க இடம்தானே வேணும் உனக்கு? வா, இதுதான் என் இடம். இங்க வந்து தங்கிட்டு நாளைக்கு போகலாம் சொல்லிவிட்டு கர்ண கடூரமாக சிரித்தபடியே
அந்த போர்வை உருவம் காற்றுக்கு பறந்த தினசில் பொசுக்கென எரியும் சிதையில் போய் விழுந்து எரிய ஆரம்பித்தது திகுதிகுவென. மாதேஷ் தொண்டை நரம்பு அருந்து விடும்படி அலறினான். அவனுடைய அலறல் அந்த சுடுகாட்டு பிராந்தியத்தில் பட்டு கோட்டான்களையும் நாய்களையுமே அலறிவிட்டது. மறுநாள் காலை குடிசை கதவு படபடவென தட்டும் சத்தம் கேட்டு கதவை தெரிந்தார் அந்த ஊர் பெரியவர். 75 வயது இருக்கலாம். நல்ல பஞ்சு போல் வெளுத்த தலைமுடி. இடுப்பில் ஒரு கோமணம் மட்டும் கட்டியிருந்தார். வேஷ்டியை தோளில் போட்டிருந்தார். வாசலில் பதட்டமும் திகிலுமாக சுடுகாட்டு வெட்டியான் நின்றிருந்தான். என்னலே, என்ன இம்புட்டு காலையில வந்திருக்க? ஐயா என்றான் காற்று குரலில். மசானத்துல என்னவே சொல்லி தொலை. புதுசா செதை ஒன்று எரிஞ்சு அவிஞ்சு அடங்கி இருக்கு சாமி. என்னலே சொல்லுதே? ஆறது தெரியல. பக்கத்துல பொட்டி வேற ஒன்று கிடக்குது. வெளியூர்காரன் போல. அவன் சொன்னதும் பெரியவர் தோளில் இருந்த வேஷ்டியை எடுத்து இடுப்புக்கு கட்டி கொண்டே ஓடி வந்தார். அவர் பின்னாலேயே ஊரே தொடர்ந்தது. மசானத்துக்கு வந்து சேர்ந்ததும் பெரியவர் பார்த்து தலையில் அடித்து கொண்டார். என்னலே இது கொடுமையால இருக்கு. ராவில் 7 மணிக்கு மேலே வரக்கூடாதுன்னு தான் நாம் யாரும் வெளியே என்ன சத்தம் கேட்டாலும் வர்றதில்ல. இது ஊர் சட்டம். வெளியாளுகளும் வரக்கூடாது. இது தெரியாமல் அசலூர்காரன் எவனாவது ராவில் வந்து அமாவாசை நாளில் வந்து சிக்கி இருக்கிறானுங்க. பகலில் வர்றவனுங்களை துரத்தி விட்டுடுறோம். ராவில் வர்றவனுங்களை என்ன செய்கிறது? இந்த பாரிஜாதத்தோட ஆத்திரம் எப்பத்தான் தீருமோ? பொட்டியோட உள்ளூர்காரனுங்க வந்தாலும் அவனுங்களையும் பழி வாங்கிடுறாளே. இலே என்றார் வெட்டியானிடம் திரும்பி. ஐயா, அந்த பொட்டியையும் தூக்கி செதையில போட்டு எரிச்சிட்றா. நம்மால் அதிகாரி இங்கே பொல்லாம்பையெல்லாம் சமாளிக்க முடியாது சொல்லிவிட்டு அவர் திரும்பினார். முனகி கொண்டே 50 வருஷத்துக்கு முந்தி எவனும் ஊருக்கு புதுசா தங்க இடம் கேட்டு வந்தவனுக்கு இடம் கொடுத்துருக்கா அந்த இட்லி கடை பாரிஜாதம். அவளுக்கு ஆசை காட்டி அவளோட சுத்திட்டு அப்புறம் ஊரை விட்டு ஓடிப்புட்டான் அந்த அசலூர்காரன். வயிற்று பிள்ளையோட நெருப்பு வச்சுக்கிட்டா அந்த பாரிஜாதம். அதுக்கப்புறம் அசலூர்காரன் எவன் வந்தாலும் அவனை மசானத்துக்கு கூப்பிட்டு போய் எரிச்சு கொண்டு போடுறா. எந்த பூசைக்குள்ள அடக்க மாட்டேங்கிறா. அதுக்கு தகுந்த மாதிரியே எவன் இந்த ஊருக்கு தங்க வரானோ அசலூர்காரன் அவனை கொண்டு போடுறா. அந்த தங்கி செல்வான்ற பேர் மாறி தங்கி சாவாங்கிற பேரே நம்ம ஊருக்கு மாறி பிடிச்சு. ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவளுக்குன்னு எவனாவது சிக்கிடுறான். கூடிய சீக்கிரம் நாம் எல்லோரும் இந்த கிராமத்தை விட்டுவிட்டு மலைக்கு அந்த பக்கத்தால போயிட வேண்டியதுதான். அவர் சொன்னதை ஆமோதித்தவாறே புலம்பியவாறே மக்கள் கூட்டம் கலைந்து போனது. அடுத்த ஒரு அமாவாசை நாளில் அந்த ஊரின் எல்லையில் பெட்டையும் கையுமாக இறங்கினான் ஓர் இளைஞன். பஸ்ஸிலிருந்து பம் என்ற கிராப் தலைமுடி, இன் செய்த சட்டை, தொள பேண்ட், வாயில் புகையும் பைப்புடன் பார்க்க நடிகர் M.R. ராதா ஸ்டைலில் இருந்தான். நின்று அந்த போர்டை படித்து பார்த்தான். தங்கிச்சாவான் கிராமம். ஹே, என்ன மேன் இது? தினசா இருக்கே பேரு. இந்த பட்டிக்காட்டு ஊரில் யார்கிட்ட போய் இன்சூரன்ஸ் போடுறத பற்றி நான் பேசுறது? எங்கே தங்குறது? இடியட் ஆஃபீஸர்ஸ் என சலித்து கொண்டே புகையும் பைப்புடன் தங்கிச்சாவான் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அந்த கிராப் இளைஞன். நேரம் இருட்டி கொண்டிருந்தது. முற்றும். நண்பர்களே, கதை எப்படி இருந்தது? இது மாதிரி இன்னும் கிரீப்பி பாஸ்தா ஷார்ட் ஸ்டோரிஸ் உங்களுக்கு நிறைய காத்துட்ருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைப் பட்டனை அமுத்திடுங்க, லைக் கொடுத்துடுங்க. அப்போ தான் எனக்கு நிறைய கதைகள் எழுத மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம்.